சொல்றாங்க உங்க ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. लेकिन परमेश्वर बार बार कहता है तुम्हारे आत्मा के बारे में तुम उससे चिंतित रहो. அல்லேலூயா. நம்முடைய வாய் மனம் போல பேசக்கூடாது. लेकिन हमारा मुंह जिस तरह मन आता है उसी समान नहीं बोलना है. ஒரு இடத்துல சொல்றாரு சங்கீதம் 130 நான் தாயின் பால் மறந்த குழந்தை போல. लेकिन दाऊद जी इस तरह कहता है भजन संहिता 130 में என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன்னு சொல்கிறார். लेकिन मेरा मन परमेश्वर के अंदर बहुत अधिक रहता है कर நம்ம வாழ்க்கையில பாக்கியவான்கள் பட்டியலில் ஆண்டவர் சொல்கிறார். हमारे जीवन में परमेश्वर के कार्य में ये कहता है ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான். आत्मा में अधीन रहने वाले धन्य लोग हैं. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான். शांत रहने वाले भाग्यवान हैं. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். समाधान से रहने वाले लोग भाग्यवान हैं. பாக்கியவான்கள் பட்டியலில் யார் இருப்போம்? लेकिन परमेश्वर के कार्य में भाग्यवान बनकर कौन रहेंगे? ஆவியின் எளிமை வந்தா தாழ்மை வரும். लेकिन आत्मा के अंदर अधीन आएगा तो वो दीनता हमारे अंदर आएगी. உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். दीनता के साथ रहने वाले लोगों को परमेश्वर अनुग्रह करता है. தூங்குகிற நீ விழித்து सोने वाले तुम जागो. வசனத்தில் எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளை கவனித்து நம்ம நடக்கும்போது लेकिन वचन के अनुसार जैसे लिखा है उस वचन को हम ध्यान करेंगे तो நம்ம ஜீவன் உள்ளவர்களாக மாறுகிறோம். हम जीवित समान बने रहेंगे. அப்ப ஜீவன் உள்ளவர்களாக மாறும்போது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார். जब हम जीवित लोग के समान बनेंगे तो परमेश्वर हमारे अंदर प्रकाशितमान होंगे. மற்றவங்கள மாதிரி இருக்க மாட்டோம். हम दूसरे के समान नहीं रहेंगे. எல்லா காரியத்தையும் நம்ம கண்ணீரோட இருந்தால் அவர் வாய்ப்பு செய்வார். लेकिन हमारे सारी कार्यों में आंसू के साथ रहेंगे तो उस कार्य को पूरा होगा. கிறிஸ்துவானவர் நம்மை பிரகாசிக்கிறார். परमेश्वर हमारे अंदर प्रकाशमान है. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இடுக்கண்கள் இருந்தாலும் நாம சமாதானத்தை யாரும் பறிக்க முடியாது. लेकिन हमारे जीवन में कितने भी कठिनाई आए लेकिन उस शांति को कोई भी छू नहीं सकता है. நானும் நீங்களும் பிரியமான பிள்ளைகளாக हम और आप परमेश्वर के प्रिय बच्चे लोग हैं. நம்ம நடந்து கொள்ள வேண்டும். हमें चलना है. அல்லேலூயா. சௌந்தர்யவான் பேரையில எழுதிட்டு போ. ஆமா அட்டென்ஷன் எடுப்போ. அல்லேலூயா. என் பேர் வரலன்னு சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு பேரை எழுதிட்டு போக சொல்லியிருக்கேன். ஏன்னா பிப்ரவரி வரைக்கும் நம்ம எல்லாருடைய பேரையும் பிரசன்ட் பண்ணுவோம். டேபிள் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். लेकिन आज हम परमेश्वर के लिए प्रिय बच्चे लोग बनकर रहना है. அந்த பரந்தி பேரை நீ எழுதிடுமா? பரந்தின்னு எழுதிடு. நம்பர் 2. அல்லேலூயா. அந்த பேரை எழுதுனால செய்திக்கு ட்ரபிள் வரும் ஞானா சொன்னா. ஆனாலும் இனிமே நீங்களாவே எல்லாரும் வரும்போது நீங்க இதுல கையெழுத்து போட்டு கையெழுத்து போட தெரியாதவங்க யாரையாவது எழுத சொல்லணும். இது ஆண்டவரையும் இது மகிமைப்படுத்துகிற காரியம். लेकिन परमेश्वर ही इस कार्य को महिमा करता है. நீங்க விசேஷித்தவர்கள். लेकिन आप लोग विशेष के लोग மத்தியான நேரத்துல इस दोपहर के समय சபை கூடுதல सारी संगति में मिलकर நீங்க வந்திருக்கிறதுனால आप सब लोग आए हैं. நிச்சயமா அவர் ஆசீர்வதிப்பார். सच्चाई के साथ परमेश्वर आपको आशीष करेगा. ஆசீர்வாதம். एक आशीर्वाद है. அது வார்த்தையின்படி நடக்க நம்ம எச்சரிக்கப்பட வேண்டும். लेकिन वचन के अनुसार चलने के लिए हम जागृति बनना है. நம்ம நினைச்சிருக்கோம் யாரோ மந்திரவாதம் செய்யறாங்க இல்லைன்னா சாபம் நமக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறோம். लेकिन हम सोचते हैं कोई तो जादू टोना कराई कर हम सोचते हैं. சாபத்தை பற்றி நான் பார்த்தேன். लेकिन शाप के बारे में इस दिन के माजी ने देखा है. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் इसराइल के लोग அன்னைக்கு எரிகோவுக்கு வரும்போது एरिको के और जाते समय ஆண்டவர் சொன்னாங்க परमेश्वर ने कहा எரிகோ பட்டணத்திலோட ஒருத்தர் அவன் எடுக்கக்கூடாது. लेकिन एरिको के इसमें रहने वाली कोई भी चीज तुम्हें नहीं उठाना है. அது சாபம். वो शाप है. யோசுவா 6:18-19. योशुआ 6:7-19-18. சாபத்தீடானதை எடுத்துக் கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கியும் அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு நம்ம சாபத்தீடானதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். लेकिन जो शाप की कार्य है उसके बारे में हम जागृति के साथ रहना है. कटले इடுகிறார். परमेश्वर ने आज्ञा देते हैं. इस्राएल लोगों को आज्ञा देते हैं जो एरिको की शहर के जो भी है वो तुम्हें नहीं चुना है. காரியங்கள் தீமையாக
மாறுகிறது. लेकिन वो जगह पर दो कार्य बुराई के साथ कार्य होता है. ஒண்ணு யார் எடுக்கமோ அவங்க சாபத்தீடாக மாறுகிறோம். ये जो लोग उस वस्तु को छूते हैं और उठाते हैं वो शाप के साथ जाता है. ரெண்டாவது அவங்க எடுத்ததுனால பாளையம் முழுவதும் சாபத்துக்கு ஈடாகிறது. दूसरा, अगर वो उठेगा तो उस जगह के तंबू के सारे लोगों को वो शापित அப்ப होएगा. நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது जब हम ये गलती करते हैं तो நமக்கு மாத்திரம் இல்ல, हमें सिर्फ नहीं, நம்ம குடும்பத்துக்கே நமக்கு கேடு உண்டாகும். हमारे परिवार को ही वो कार्य होता है. நம்ம தேசத்துக்கே நம்ம கேடு உண்டாகும். हमारे देश को भी हम इस कार्य को भाग देते எல்லாருக்கும் हैं. கேக்குதா? எல்லாரும் கேக்குதா? அல்லேலூயா. அதனால நம்ம வசனத்தை தியானிக்கும் போது அதுபடி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாரும் நம்ம ஜெபம் பண்ணணும். लेकिन इस दिन में वचन को ध्यान में रखते समय, उस समान चलते समय परमेश्वर का मांगना है. उस रास्ते पर चलते समय எதுக்கு हमें ஆண்டவர் सहायता சொல்றாரு? करते हैं. எதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு? लेकिन परमेश्वर क्यों बोलते हैं कि ये कार्य नहीं करना நம்ம है? நன்மைக்காக. हमारी भलाई के लिए. எரேமியா 7:23 வசனம் அதான் சொல்லுது. एरेमिया 7 और 23 के अंदर इस वचन को कैसे சரி है? கொடுங்க. मेरे वचन को आप कान लगाइए. எரேமியா 7. என் வாக்குக்கு செவிப்படுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அல்லேலூயா. எதுக்கு அவர் கட்டளையிட்டாரு? क्यों परमेश्वर ने आज्ञा किया? எனக்கு உங்களுக்கு நன்மைக்கு தான். लेकिन मुझे और आपको भलाई के लिए. அதை கேளாம போனா அது ஒரு சாபம். अगर आप उसे नहीं सुनेंगे तो वो एक शाप அதை है. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய நம்ம நினைச்சு நம்ம இஷ்டம் போல நடக்கும். लेकिन कई कार्य को हम देखते हैं, फिर भी हमारे मन के अनुसार हम चलते हैं. நம்ம தப்பு செஞ்சோடனே தண்டனை கிடைக்காது. लेकिन हम गलती करते समय तुरंत हमें दंड नहीं मिलता. சங்கீதக்காரர் சொல்றாரு, भजन संगीत वाला कहते हैं துன்மார்க்கன் சேட்டை பண்ணிட்டு இருக்கான். जो दुर्मार्ग है वो कार्य करते ஆனா रहेगा, அவனுக்கு ஒரு நாள் வரும். लेकिन उसके लिए परमेश्वर ने एक அப்ப दिन அவர் रखा है. பட்டயத்தை தீட்டுவார். लेकिन उनका तलवार को तेज करेंगे. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகான் வந்து தெரியாம ஒழிச்சு வச்சிருவாரு. लेकिन इजराइल में आहार करके एक व्यक्ति था, वो सब उस वस्तु को छुपा कर रखते हैं. அதனால அவங்க தோற்று போறாங்க. इसलिए वो युद्ध में वो हार मानते हैं. ரெண்டாவது ஆகானையும் அவருடைய குடும்பம் முழுவதுமே கல்லெடுத்து கொண்டுட்டாங்க. लेकिन इस कार्य होते समय सारे परिवार को सारे इसराइल लोग पत्थरवाद அவர் किए. நீதி பெற लेकिन परमेश्वर அவர் नीतिमान है. பட்சபாதம் वो இல்லாதவர். पक्षपात करने वाला परमेश्वर அவர் नहीं है. நீதி वो செலுத்துகிறது. नीति की कार्य करता ஆனா है. நம்மளுக்கு அது தெரியல. लेकिन ये कार्य हम जानते நம்ம नहीं. நாட்கள் முதிர் வயது வரைக்கும் அவர் நம்மை கைவிடாத தேவன். लेकिन दिन बीते बीते हमारी हुजूर तक, बुढ़ेपा तक परमेश्वर हमें संभालता है. வஸ்திரங்களை, ஒளிவத் தோப்புகளையும், திராட்சை தோட்டங்களையும், ஆடு மாடுகளையும், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? அல்லேலூயா. அந்த காலம் ஆகாப் அரசாண்ட காலம். वो दिन आहाब कर राजा राज करने वाला दिन है. அங்க ஆகாப்புடைய காலத்துல தேவனுக்கு இடமில்லை. लेकिन आहाब के राज्य के समय में परमेश्वर के लिए उस जगह पर जगह नहीं थी. அதனால எலிசா சொல்றாரு, इसलिए एलिशा जी ने, प्रवादी एलिशा कहते हैं, பொருளாசையா இருக்க क्यों वस्तु की लालच में है? பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒளிவத்தப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வேலைக்காரர்களையும் வாங்குறது இதுக்காகவா? भेड़ बकरी और भेड़ों को बकरियों को लेने की क्या ये दिन है? क्या कर कर बोलते हैं. இப்போ நம்ம நாடு அப்படிதான் இருக்குது. अभी भी हमारा देश वैसा ही है. இப்ப பொருளாசைக்கு இடமில்லை. धन के लिए ये जगह नहीं है. தேவ ராஜ்யம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருந்து கட்டப்பட வேண்டும். परमेश्वर के राज्य हमारे हर एक के हृदय के अंदर को बांधना है. கேஎஸ்சி பற்றி எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் நான் சொல்லுகிறேன். लेकिन गेहसी के बारे में कितने लोग जानते हैं, हम नहीं जानते, लेकिन फिर भी मैं आपके सामने बोलती हूँ. எலிசாவுக்கு வேலைக்காரராக இருந்தார் இந்த கேஎஸ்சி. एलिशा के हाथों के नीचे काम करने वाला एक सेवक था. நாகமான எலிசா கர்த்தருடைய வார்த்தையினால சுகப்படுத்தினார். नागमान को परमेश्वर के वचन के अनुसार उन्हें चंगाई किए. அவருடைய பரிசை ஒன்று கூட எலிசா வாங்கல. लेकिन उनके हाथों में लाए हुए एक भी वस्तु एलिशा जी ने नहीं लिए. ஆனா அந்த கேஎஸ்சி பார்த்துட்டு இருந்து, लेकिन ये सारी कार्य गेहसी ने देखते रहते समय, எஜமான் இதை விட்டுட்டாரு, நான் விட மாட்டேன், लेकिन मेरा यजमान तो इसे छोड़ा है, लेकिन मैं नहीं छोड़ूंगा, நான் வாங்குவேன்னு சொன்னார். लेकिन मैं उसे लूंगा कर कहने लगा. அப்போ பொருளாசை உள்ளவர்களுக்கு சாபம் இருக்கிறது.
लेकिन लोग की धन की कार्य उसके अंदर रहेगा रहेगा तो। எஜமானுக்கு பொய் சொன்னதுனால சாபம் இருக்கிறது. लेकिन उसके धनी स्वामी को वो उसके स्वामी को वो झूठ बोलने लगा. அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் எத்தனை பொய் பேசிட்டு இருக்கோம். लेकिन हम और आप आज कितने बातों में அது झूठ बोल சாபம். रहे हैं, लेकिन वो एक शाप है. எஜமானுக்கு கீழ்ப்படிந்து பொய் சொல்லு கீழ்ப்படியாம பொய் சொல்லுகிறார். लेकिन उनकी स्वामी को अधीन न रहते हुए वो कार्य में वो झूठ बोलता அது है. பொருளாசை நிறைஞ்சிருக்காரு. वो लेकिन धन का लोभ का व्यक्ति था. அந்த நாட்களில் தேவனுக்கு இடமில்லாமல் இருந்தது. लेकिन उस दिनों में परमेश्वर के लिए जगह नहीं था वो दिन அந்த में. தேவ ராஜ்யம் கட்டாம இங்க பொருளாசையா இருக்கிறானே. लेकिन परमेश्वर के राज्य को ना बांधते हुए वस्तु की लोभ में ये पढ़ाई कर देखते हैं. எலிசாவே சாபப்படுகிறார். लेकिन यरीशा ही उस शाप को प्रयोग करते யார் हैं. சாபம் இடமிட்டாலும் किसका शाप भी नहीं आएगा तो भी. வசனத்துக்கு விரோதமா நடக்கும்போது நம்ம வாசல்படியில சாபம் படுத்திருக்கிறது. लेकिन वचन के अनुसार अगर नहीं रहेंगे, अगर नहीं चलेंगे तो वो शाप हमारे दरवाजे के सामने रहेगा. அந்த நாட்கள் வரும்போது பலிக்கும். लेकिन वो दिन आते समय वो कार्य पूरा होएगा. அதுக்கு முன்னாலே நம்ம ஆண்டவரோட நம்ம செய்த தவற நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்கும்போது वो समय आने से पहले परमेश्वर के अंदर रहकर उस कार्य के लिए हम विनती करना है. அது நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். लेकिन जब हमें क्षमा मिलता நம்ம है, தேவனை போல ஒரு தேவன் இல்லை. हमारे परमेश्वर के समान और कोई परमेश्वर இதுவரை नहीं நம்ம है. அன்பில்லாமல் நடந்தது போதும். इतने दिन तक हमारे अंदर प्रेम नहीं है, नहीं कर चलते நானும் समय நீங்களும் பொய் சொன்னது போதும். हमें और आप झूठ बोलते हैं, ये बस हो गया. வசனத்துக்கு விரோதமா நடந்தது போதும். वचन के विरुद्ध में चलते हैं, ये काफी नहीं है. நானும் நீங்களும் பாக்கியவான்கள் பட்டியலில் இருக்கிறோம். लेकिन हम और आप भाग्यवान के पट्टी में रहकर चलना அந்த है. பாக்கியவான் பட்டியலுக்கு நம்ம இழக்கக்கூடாது. उस पट्टी में रहकर हम पीछे नहीं जाना है. நமக்குடைய கிரீடத்தை பற்றிக்கொள்ள வேண்டும். हमारे लिए उस भाग को हमें लेना है. மூணாவது இஸ்ரவேல் ஜனங்கள். तीसरा इजराइल के लोग. எண்ணாகமம் 14:4. गिनती 14:4. 14:4. गिनती 14:4. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்து தேசத்துக்கு திருப்பி போக பாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அங்க என்ன நடந்தது? लेकिन उस जगह पर क्या हुआ? 12 பிரபுக்களை அனுப்புனாங்க. 12 लोगों को भेजने लगे. கானான் தேசத்தை போய் பார்த்துக்கிறாங்க. நம்ம அதை சுதந்திரிப்போம். लेकिन तुम 12 लोग जाके उस कानान की देश को तुम जाकर देख के आओ करके बोलने लगे. ஆண்டவர் மோசேக்கு சொல்லி அனுப்பி விட்டாங்க. परमेश्वर ने मूसा जी को बोलते समय मूसा ने इस कार्य को लोगों के நம்ம बीच में किया. நம்பலன்னா நம்ம விசுவாசிக்கிட்டா நமக்கு சாபம். लेकिन हम विश्वास नहीं करेंगे तो अगर हम उस कार्य को नहीं जानेंगे तो हमारे लिए शाप है. அது எப்படி நடக்கும்னு சந்தேகப்பட்டா சாபம். वो कैसा होएगा कर हम संदेह से रहेंगे तो वो एक हमारे लिए शाप है. அப்போ அவங்க போய் பார்க்க போனாங்க. लेकिन वो लोग उस जगह पर जाके देखने लगे. 2 பேரு விசுவாசத்தோடு வந்தாங்க. 2 लोग विश्वास के साथ आए. 10 பேரால விசுவாசிக்க முடியல. लेकिन 10 लोगों को और विश्वास करने नहीं पाए. எப்படி இதை சுதந்திரிப்போம்? कैसे उस देश को हम आजाद எனக்கும் நீங்களும் நம்ம சொந்த பலத்துல நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. लेकिन उस देश को हम कैसे पाते हैं? लेकिन हमारे बल से ये कार्य नहीं हो पाता है. அந்த கிருபை நமக்கு இருக்குது. अगर परमेश्वर की अनुग्रह हमारे अंदर है तो அந்த கிருபை இழக்க கூடாது. उस अनुग्रह को हम नहीं खोना है. வசனத்துல எச்சரிக்கையா இருக்கும்போது वचन के अनुसार हम जागृति के அந்த साथ रहना கிருபை है. நம்மை நடத்தும். परमेश्वर की अनुग्रह में चलाती है. இவ்வளவு வெற்றி வாங்கி சூழ்நிலவங்க செங்கடலை பிளந்தார். யோர்தான் பின்னிட்டு தெரிந்தது. 10 வானங்களினால் ஆண்டவர் அதிசயம் செய்தாங்க. इन सारी कार्यों में कितने विवेचन को उन्होंने पाया है, कितने कार्यों को देखा है, फिर भी वो लोग के अंदर एक कार्य था. அல்லேலூயா. அதெல்லாம் மறந்து போயிட்டாங்க. लेकिन वो सारी कार्य वो लोग भूल गए. நம்மளுக்கு எத்தனையோ அற்புதம் செய்திருக்காங்க. परमेश्वर ने हम सबके जीवन में परिवार में कितने अद्भुत कार्य किए हैं. நமக்கு நன்மை இல்ல. लेकिन हमारे अंदर परमेश्वर के लिए धन्यवाद नहीं है. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். फिर भी परमेश्वर ने हमें क्षमा करते हैं. 12 பேரும் துச்செய்தி பரப்புனாங்க. 10 பேர் 10 लोग बुरे कार्य को प्रकट करने लगे. அப்போ துச்செய்தி என்னது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசினார்கள். लेकिन वो 10 लोग परमेश्वर के वचन के अनुसार विरोध से बात किए. அவர்களால் நம்ம
நம்ப முடியவில்லை. लेकिन उनसे वो कार्य विश्वास करने नहीं पाए. வேதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பை சொல்லியிருக்கிறார். लेकिन शास्त्र पूरा वचन कहता है तुम्हें मैं आशीष करूंगा நம்ப कहकर. வேண்டும். हम विश्वास அவர் करना है. ஆசீர்வதிப்பார். हमें आज परमेश्वर நிறைய आशीष करते हैं. இழந்திருக்கலாம் நம்ம. काही कार्य को खो चुके அந்த हैं, இழப்பை மாற்றி ஆசீர்வதிப்பார் பிள்ளைகள். लेकिन उस कार्य को परमेश्वर बदल कर चलाएगा. அதனால அவங்க துச்செய்தி பரப்புறதுனால அங்க செத்து போயிட்டாங்க. जो लोग 10 लोग बुरी विचार को प्रचार कर रहे थे, அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க வாங்க நம்ம ஒரு தலைவனை வச்சுட்டு நம்ம போவோம். लेकिन इसराइल लोगों का ऐसा, वो लोग ऐसे सोच रहे हैं कि आइए हम सब लोग मिलकर एक व्यक्ति को हम आदर बनाकर हमें फिर लौट कर அப்ப चलेंगे. ஆண்டவர் சொல்ல வாசிப்பினேன். ஆண்டவர் சொல்றாங்க நீங்க நான் அழிக்க போறேன். लेकिन परमेश्वर ने कहता है इन्हें मैं बिठाऊंगा कर कर. மோசே திறப்பேன்னு கேட்டார். लेकिन मोशा जी ने खुली द्वार में खड़े रहकर उनके लिए विनती करते हैं, परमेश्वर इन्हें आप मत मिटाइए. ஜனங்களுக்கு எவ்வளவு அற்புதம் அடையாளம் சொல்றீங்க. इन लोगों के लिए आप कितने अद्भुत कार्य को किया மேக है. ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் இதுவரை நடக்கிறது. मेघ स्तंभ बनकर, अग्नि स्तंभ बनकर आपने अभी तक आपने इन्हें चलाया है. அழிக்க வேண்டாம்னு சொல்லுகிறார். परमेश्वर ने मोसा जी ने परमेश्वर के साथ विनती करने लगे, इन्हें नाश मत कीजिए. உன் சொல்லுபடி நான் அழிக்கல. परमेश्वर ने कहता है तो जैसा बोलता है ஆனால் मैं वैसा அவரை नहीं. கண்டிப்பேன். लेकिन மனைவி மாத்திரமல்ல குடும்பமே சாபமா மாறி. लेकिन लोग की पत्नी एक ही नहीं, वो परिवार पूरा शाप के अंदर गया. ஆண்டவர் சொன்னார் இந்த சமபூமி எங்க இருக்காத நீ போ நான் அழிக்க போறேன்னு சொன்னாங்க. लेकिन इस भूमि के सारी कार्यों में तुम नहीं रहना, लेकिन तुम इस जगह छोड़कर तुम जाओ करके बोले. நிறைய பைபிள் சாபம் இருக்கு நான் கொஞ்சம் தான் கொண்டாந்து இருக்கேன். लेकिन बाइबल में बहुत सी शाप की कार्य है, लेकिन मैं थोड़ी ही लेकर आई हूँ. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இந்த லோத்து சொல்றாரு என்னால முடியாது போக முடியாது. लेकिन लोग जिन्हें कहता है मुझे और आगे नहीं जा पा रहा அதுக்கு हूँ. முன்னால கர்த்தர் சொல்றாரு இங்க உனக்கு யாராவது இருந்தா அவங்களுக்கு சொல்லு. लेकिन परमेश्वर ने कहता है अगर तेरे लोग इधर कोई है तो वो लोग को भी तुम बोलो कर कर. அப்ப நான் தம்பி பெண்கள் 2 பெண்கள் லோத்துக்கு. लोग को 2 बेटियां थे, அப்ப அவங்க கல்யாணம் முடிக்க போற மருமக்கிட்ட போய் சொல்கிறார். लेकिन वो दोनों बेटी का दामाद लोग शादी करने वाले दामाद लोग को लौट जाके कहते हैं, लेकिन वो लोग विश्वास नहीं करते. लेकिन उनके बारे में பண்ணதாக அவங்களுக்கு தெரிந்தது. लेकिन वो लोग को बुरी कार्य घमंड के साथ रहने के समय ये कार्य होने लगा. அதனால சோதோம் குமோராவிலே அவங்களோட மருமக்களும் செத்து போனாங்க. लेकिन उस सोदोम के शहर में वो दोनों लोग के दोनों மர்கையா दोनों भी मर गए. அப்போ இப்ப 4 பேர் இருக்காங்க. லோத்து மனைவி பிள்ளைகள் 2 பேர். लेकिन अब 4 ही जन हैं, लोग उनके पत्नी उनकी दोनों बच्चे. ஆண்டவருடைய இறக்கத்தை முடிச்சு அவங்க கையை பிடிச்சு தூர கொண்டு விடுதாங்க. परमेश्वर की दया से उनको लोग के हाथ पकड़कर आगे खींचते हैं. அவங்க சொன்னது பின்னிட்டு பாராது. लेकिन वो लोग कहते हैं कि पीछे मुड़कर मत देख. வாக்கு செவி கொடுக்க வேண்டும். उनके वचन को हम कान लगाना है. பைபிள் அவனுக்கு வாக்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने बाइबल में हमें वायदा किया है, கீழ்ப்படுகிறதே இல்ல. उसके हमें अनुसरण नहीं करते हैं. தெரியல. लेकिन वो शाप करके हम नहीं இந்த जानते. நாளிலும் நானும் நீங்களும் எச்சரிக்கப்படுகிறோம். लेकिन इन दिनों में मैं और आप जागृति के साथ रहना है. சாட்சியா உட்கொண்டா இருக்காங்க. लेकिन अभी भी इस गवाही के साथ पर उठकर चलना है. பிள்ளைகள் நடந்து கேடாயிட்டாங்க. பிள்ளைகள் नमक का खंबा बनकर. இப்ப பிள்ளைகளும் சீர்கேடா வாழ்ந்துட்டாங்க. लेकिन बच्चे लोग की जिंदगी में बुराई कार्य आने அந்த लगे. குடும்பமே பெயர் பெறவில்லை. लेकिन वो परिवार नाम नहीं लिया. ஆண்டவர் சொல்றாரு உன் பேரை பெருமைப்படுத்துவேன். लेकिन परमेश्वर का वचन कहता है तेरा नाम मैं ऊंचा करूंगा. அதனால நம்ம மற்றவங்க மாதிரி நம்ம நேசிக்க மாதிரி மற்றவங்களை நம்ம நேசிப்போம். लेकिन जिस तरह हमसे हम प्रेम करते हैं उसी तरह दूसरे लोग को भी हम प्रेम நம்ம करना है. பிள்ளைகள் தப்பு செஞ்சா வெளியே சொல்ல மாட்டோம். लेकिन हमारे बच्चे लोग गलती की तो हम बाहर नहीं அதே बोलते மாதிரி हैं. மற்ற பிள்ளைகள் தப்பு செஞ்சா நம்ம வெளியே சொல்லி அவமானப்படுத்த கூடாது. लेकिन वही उसी समय दूसरे लोग बच्चे लोग गलती करेंगे तो हम दूसरे लोग के बारे में नहीं बोलना है. சாபம். वो एक शाप है. இன்னொரு சாபம். और एक शाप है 6வது 6वां. மனுஷன் சொல்ல கேட்டா சாபம். जो मनुष्य बोलते हैं वो सुनेगा तो वो एक शाप है. மனுஷ வார்த்தை நம்பி தேவ வார்த்தையை நம்பாம இருந்தா சாபம். मनुष्य की बातों को सुनकर अगर परमेश्वर की बातों को नहीं सुनेंगे वो एक शाप है. எரேமியா 17:5. एरेमिया 17:5 में हम देखते हैं மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் உயர்வனமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம பணம் இருக்கு நமக்கு
செல்வாக்கு இருக்கு அந்த நம்பணும்னு சொன்னா அது சாபம். लेकिन हमारे अंदर धन है, हमारे अंदर संपत्ति है कर उसके के ऊपर भरोसा रखा है तो वो एक शाप है। எரேமியா தான் சொல்றாரு. लेकिन मेरे में यही बात को कहते हैं। இன்னொரு முறை வாசினாங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் வார்த்தையை நம்பாம क्योंकि हम परमेश्वर की बात को वचन को नहीं, மனுஷ வார்த்தை மனுஷனையும் நம்பி அதை போயபலமாக்கி लेकिन मनुष्य की बात को विश्वास कर उसके उज्जवल के साथ हम जीते हैं। கர்த்தரை விட்டு விலங்குறது சபிக்கப்பட்டது. लेकिन परमेश्वर को छोड़कर हम जीने लगेंगे तो वही एक शाप है। எல்லாத்தையும் நம்ம இருக்கோம். इस कार्य में हम देखते हैं இன்னைக்கு ஆண்டவருக்கு காட்டுவோம். इसी दिन परमेश्वर के अंदर अधीन होंगे। நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். हमारे आशीषों को हमें पाना है। அப்போ ஆண்டவர் நிறைய எழுதியிருக்கு பைபிள்ல. நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் கொண்டு வந்தேன். लेकिन बाइबल में बहुत सी कार्यों को लिखा है, लेकिन मैं आपके लिए थोड़ा ही लेकर आई हूँ। 6 காரியமே சொன்னேன். 6 कार्यों को मैंने बताया है। அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கலன்னா அது சாபம். परमेश्वर के वचन को हम नहीं सुनेंगे तो वो एक शाप है। காரியத்தை சொல்றாரு. दाऊद जी ने कहता है 63 சங்கீதம் 1:2 63 में 1 और 2 में தேவனே, நீர் என்னுடைய தேவன். परमेश्वर तुम मेरा परमेश्वर है, காலமே உம்மை தேடுகிறேன். बोरी बोर में मैं आपको ढूंढता हूँ। வறண்டதும் இதாய்த்ததுமா நீ ஆத்துமா நான் உண்மையில தாக்கமா இருக்குது. निर्जल की जगह पर मेरी आत्मा आपको ढूंढती है, நம்ம ஆத்துமா யார் மேல தாக்கமா இருக்கு? लेकिन हमारी आत्मा किसके ऊपर प्यासा है? உங்க மேல நான் தாக்கமா இருக்கிறேன். लेकिन दाऊद जी कहता है मैं आपके ऊपर प्यासा हूँ। அல்லேலூயா. நம்ம உலகத்தின் மேல தாக்கமா இருக்கோமா தேவன் பேர்ல தாக்கமா இருக்கோம்? क्या हम इस संसार के ऊपर प्यासे हैं या परमेश्वर के ऊपर प्यासे हैं? தேவன் மேல நம்ம தாக்கமா இருக்கா? अगर परमेश्वर के ऊपर अगर हम प्यासे रहेंगे तो எப்பக்கத்தையும் நெருக்கப்பட்டாரு. पर दाऊद जी ने हमेशा तकलीफों को அவர் மேல झेला है, அன்பு அவர் கூறுகிறார். लेकिन परमेश्वर के ऊपर प्रेम को वो जताते ஆனா हैं। முன்னால போனாலும் பின்னால போனாலும் 139 சங்கீதம் 5 வசனம் தான். முன்னால போனாலும் பின்னால போனாலும் நீங்க இருக்கிறீங்க. मैं दाएं और बाएं जाएगा तो आप मुझे संभालते हैं। 139 சங்கீதம் 23-24 வசனம். वचन संगीता 139:5 में हम देखते हैं தேவத்திலும் பிற்பத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அப்புறம் 23 தேவனே என்னை ஆராய்ந்து ஆ. என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்மளும் இதே மாதிரி ஆண்டவரோட ஒப்புரவாகணும். लेकिन हम सब लोग परमेश्वर के अंदर मेल मिलाप करना है। எங்க வேலை உண்டாக்கும் வழி இருக்கிறது ஆண்டவர். अगर मेरे अंदर दुख की कार्य है क्या, பேசுங்க. आप मुझसे बातें எனக்கு कीजिए, உணர்த்துங்க. मुझे मुझसे सिखाइए। நான் வேதனை உண்டாக்கும் வழியிலிருந்து நான் மாற வேண்டும். उस वेदना की रास्ते से मैं बदलना है। அல்லேலூயா. அப்படி செய்ததுனால उससे करते समय தாவீத பார்த்து அவர் உள்ளத்துக்கு உள்ள தாசன்னு சொன்னார். लेकिन दाऊद को परमेश्वर ने देखते समय मेरे हृदय का दाह से कर कहने लगा। இன்னைக்கு அவர் நம்ம பார்த்து சொல்றாரு தாவீதுக்காக நிச்சயமான கிருபையை ஒவ்வொரு தடவை परमेश्वर ने मुझे और आपको कहते हैं जिस तरह मैं दाऊद को अनुग्रह किया हूँ उसी समान मैं तुम्हें भी करूंगा कर कहते हैं। ஏசாயா 55:3 வசனம் சொல்லியிருக்கு. आइज़ाया 55 में 3 में देखते हैं உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அது உடன்படிக்கை. அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? அதாவது எனக்கு செவி கொடுங்க. मेरी ओर कान लगाओ, செவி கொடுத்து ஏன்ட்ட வாங்க. मेरी ओर कान लगाकर मुझसे मांगो। எல்லாரும் அதை எடுத்து வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். मेरी ओर कान लगाकर मेरे पास आओ, खजूर फलदाय के समान रहेंगे। அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதி இருக்கிறது. मैं तुझे आशीष करूंगा कर परमेश्वर ने लिखा है। உனக்கு நான் ருசியான அதாவது உன் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிலும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். तेरे घर के फाटते खंभों को मैं दृढ़ करूंगा कर तेरे बच्चे लोग को मैं आशीष करूंगा कर परमेश्वर ने कहा है। உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவையாக்கி तेरे आंगन में शांति और समृद्धि रहे சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவேன் சொல்லி இருக்கிறது. और उत्तम की घी से मैं तुझे तृप्त करूंगा कर कहा है। இப்ப ருசியாக எங்கேயாவது சாப்பிடுறது இல்லையே ஆண்டவரே.
टेस्ट से हमें स्वादिष्ट खाना खाने के लिए हमारे अंदर नहीं कर ஆனா இப்படி எழுதி இருக்கிறது लेकिन ऐसा लिखा है ना, உசிதமான கொதினால் அவன் கண்மையை தேடினான் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்லி இருக்கிறது. मैं तुझे इस उत्तम दामों के साथ साथ तुझे तृप्त करूंगा कर लिखा है। வார்த்தையை கொண்டு நம்ம கேட்போம். वचन को लेकर हम परमेश्वर के साथ मांगेंगे, உங்கள் ஆத்மா பிழைக்கும். तब तुम्हारी आत्मा जीवित रहेगी। தாவீதுக்கு அறிவின நிச்சயமான கிருபைகளை दाऊद को दिखाए उस अनुग्रह உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். नित्य वाचा के साथ में दूंगा। அவருடைய வார்த்தை மாறாது. उनका वचन नहीं बदलता है। வானமும் பூமியும் ஒழிந்து போகும், आकाश और पृथ्वी टल जाएगी, ஆனா அவருடைய வார்த்தை மாறாது. लेकिन परमेश्वर का वचन नहीं बदलता है। அவர் சொல்ல ஆகும். जो कुछ भी वो कहता है वो होता है, जो कहता है वो होता है। இந்த வார்த்தைகளை நம்ப वो வேண்டும். वचन को हम स्वीकार இது करना நம்ம विश्वास करना நம்பருக்கு है, நம்ம சூழ்நிலை இல்லை. लेकिन वो विश्वास करने के लिए वो समय अंदर हमारे अंदर नहीं है। அதை அறிக்கை செய்து நம்ம ஜெபம் பண்ணணும். लेकिन लगातार उस कार्य को हम परमेश्वर के अंदर मनन करना है। தாவீதுக்கு என் உள்ளத்துக்கு வந்து தாசன்னு சொன்னாரு. दाऊद को परमेश्वर ने कहा मेरे हृदय के, ஆனா அவர் தண்டனை கொடுத்தாரா? मेरे हृदय का दास कर कर कहने எத்தனை लगा। பிள்ளைகள் இறந்து போனாங்க தாவீதுக்கு? लेकिन दाऊद के कितने बच्चे लोग मरे? ஆமா, அதான் நாலு. அவர் தப்பு பண்ணும்போது எத்தனை பிள்ளைகள் இறந்து போனாங்க? 4 பிள்ளைகள் இறந்து. அல்லேலூயா. சரிதானா? ஒன்னு அப்சலோ, அம்னோ, அதோனியா, பத்சேபை பெற்ற பிள்ளை, முத பிள்ளை. அப்போ ஆண்டவர் ஜட்ஜர். लेकिन पर दाऊद की 4 बच्चे लोग मरने के बाद நீதி செய்தார். परमेश्वर ने न्याय करने लगा। அல்லேலூயா. நம்ம மறக்க கூடாது. लेकिन हमें नहीं बोलना है। உள்ளத்துக்கு வந்து தாசன் சொன்னாரு, मेरे हृदय का दास कर कर அவரை बोला, ஆசீர்வதிச்சாரு. उन्हें आशीष किया, அவனை 4 பிள்ளைகள் கொண்டு போட்டார். लेकिन 4 बच्चे लोग ने उन्हें நம்ம उठाया। நடை மாறும்போது लेकिन कार्य बदलते समय நம்ம நடைகள் எப்படி இருக்கிறது? हमारे चाल चलन कैसा है? சொல்லவும் சொல்கிறார். सलमोन जी कहते हैं நடைகள் तुम्हारा चलना இடது பக்கம் வலது பக்கம் சாயக்கூடாது. दाएं और बाएं नहीं मुड़ना है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம நடைகள் எப்படி இருக்கிறது? हमारा चलन कैसा है? எதுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது? कि क्यों लिखा गया है? எனக்கும் உங்களுக்கும் நன்மை. मुझे और आपको भलाई कार्य அவர் होने से। ஆசீர்வதிக்கிற தேவன். वो आशीष करने वाला परमेश्वर है। விலைய மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொன்னார்? बिलाम के बारे में इस्राएल लोगों को आशीष करना है कर कर कहने இஸ்ரவேலை लगे। ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். इस्राएल लोगों को आशीष करना ही मेरी அவர் प्रिय சொன்னாரு, है। அவர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर वो आशीष करते हैं, நான் தடை பண்ண முடியாது. मैं रोक नहीं सकता हूँ। நம்ம வார்த்தையின்படி நடக்கும் போது हम वचन के अनुसार चलते समय நம்ம ஆசீர்வாதத்தை யாரும் தடை பண்ண முடியாது. हमारी आशीष को कोई भी रोक नहीं सकता है। அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நம்மை சிறுமைப்படுத்துவார்கள், अधिकार में रहने वाले लोग हमारे अधीन करते हैं, நம்மை हमें அற்பமாய் நடத்துவார்கள். हमें तुच्छ सा चलाते हैं। God will judge. लेकिन परमेश्वर அவர் न्याय நீதி करता है, வர वो न्याय அவர் करता है, நீதி செலுத்துவார். वो न्याय करता நாம் है। பயப்பட தேவையில்லை. हम नहीं डरना है। நமக்கு விரோதமாக வருகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हमारे विरोध आने वाले लोगों के लिए हम प्रार्थना करना அவர்கள் है, தண்டனை பெறக்கூடாது. लेकिन वो लोग दंड नहीं நம்மை पाना है। சிறுமைப்படுத்தலாம், लेकिन हमें ஆனா तुच्छ அவர் பார்ப்பார். लेकिन हमें दीन कर सकते हैं, लेकिन वो कार्य परमेश्वर देखते हैं। அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். वो हमें आशीष करने वाला परमेश्वर है। ராஜாவின் ஜெய கம்பீரம் இஸ்ரவேலுக்குள் இருக்கிறது. राजा की गंभीरता इस्राएल लोगों के बीच में है। அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம், याकूब के विरुद्ध वो एक कोई मंत्र, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்களும் இல்லை. इस्राएल के विरुद्ध मेरे भाई बोलने वाला कोई नहीं है। அவர் மனம் மாறுகிறவர் இல்லை. वो मन बदलने वाला நம்ம परमेश्वर नहीं ஆசீர்வாதத்தை है। யாரும் பறிக்க हमारी முடியாது. आशीष को कोई भी छू नहीं सकता, छीन नहीं सकता है। விதத்திலும் நற்குணசாலிகளா இருந்தார். हर एक कार्य में हम गुणशाली के साथ होना 1000 है। தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகளை விசாரிக்கிறவர், हजारों पीढ़ी तक परमेश्वर ने पूछताछ करने वाला परमेश्वर நம்மை है। தலைவர்களாக மாற்றுவார். हमें अधिकारी लोग के समान बनाएगा, அல்லேலூயா. நம்ம பேரை பெருமைப்படுத்துவார். हमारे नाम ऊंचाई करेंगे। வானமும் பூமியும் ஒழிந்து போ, आकाश और पृथ्वी मिट जाएगी, ஆண்டவருடைய வார்த்தையும் ஒழிவதில்லை. परमेश्वर का वचन कभी नहीं ஒரு मिटता சிறு है। எழுத்து கூட ஒழியாதது தேவன் தாமே பேசுகிறார். एक लिखाव भी नहीं मिटेगा कर परमेश्वर कहते ஒன்று हैं। கூட மாறாது. एक कार्य भी नहीं बदलता அதை है। வைத்து ஜெபிக்கும் போது யார் நமக்கு எதிராக இருக்க वो முடியும்? कार्य को रखकर हम प्रार्थना करते समय कोई नहीं बदल सकता। இவரே 13:6 சொல்லுது. इब्रिया 12 நம்ம தைரியமாய் சொல்லலாமே,
தைரியம் போதும். அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? मनुष्य हमें क्या कर सकता है? அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அதைப்படி நடக்கும் போது अगर हमें कान लगाकर उनकी ओर चलते समय சுத்தப்படுத்தலாம். हमें अधीन बना सकते हैं, लेकिन वो नहीं चल सकता, लेकिन वो कार्य बदलता है। அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது वो परमेश्वर हमें आशीष करते யார் हैं, தடுக்கணும்? कोई भी नहीं रोक सकता है। யோசேப்பை பார்ப்போம். யோசேப்பை பார்ப்போம். हम यूसुफ को देखते हैं, தாவீதை பார்ப்போம். दावीद को देखते हैं। தாவீது வம்சத்தில் ஆண்டவர் பிறந்தார். दावीद के वंश में परमेश्वर ने जन्म பேரை दिया, பெருமைப்படுத்தினார். नाम को ऊंचाई किया। ஆனா தப்பு செய்து தண்டனை கொடுத்தாங்க. लेकिन जब दाऊद गलती किया तो परमेश्वर ने दंड देने लगे। அவருக்கு பயப்படணும். हमें हमेशा परमेश्वर पर डर से रहना है அவருக்கு பேச பயப்படணும். और दूसरे लोगों के बारे में बातें करने में डरना है। அடுக்கணும். हमारे हृदय डर डर के अंदर रहना है। அல்லேலூயா. ரெகுலரா பண்ணா சரியான. அல்லேலூயா. 17 வயசுல அவர் சொப்பனம் यूसुफ 17 उम्र में एक स्वप्न देखते हैं। யோசிப்பு அந்த சொப்பனத்திலே வாழ்கிறார். वो स्वप्न के अनुसार वो जीते हैं। 17 to 30 வரைக்கும் இடையில நெருக்கப்படுகிறார். 17 से 30 तक वो बहुत तकलीफों को उठाते हैं। சகோதரர்களால் கொடுமைப்படுத்தப்படுகிறார். उनके भाई लोगों से वो बहुत तकलीफ நமக்கு उठाते हैं, தெரிஞ்சதுதான். लेकिन हमें मालूम है। அதனால அவர் உயர்த்தப்பட்டார். लेकिन फिर परमेश्वर ने उन्हें ऊंचाई किया। இன்னைக்கு நம்ம சகோதரர்களால் அல்லது உறவினர்களாக அல்லது மற்ற ஆட்களால நம்ம ஒடுக்கப்படலாம். लेकिन हमारे भाइयों से, हमारे लोगों के बीच में, अगर हमारे कलीसिया के लोगों के बीच में हम दुख उठा सकते हैं, அவருடைய வார்த்தை மாறாது. लेकिन परमेश्वर का वचन नहीं நம்ம बदलता வசனத்துக்கு है। நடக்கிறவர்களாக இருப்போமானால் वचन को हम थरथराना है। நமக்கு சத்ருவானவர்கள் பொறாமைப்படும்படி நம்மை உயர்த்துவார். हमारी शत्रु, अगर वचन के अनुसार अगर हम चलेंगे तो हमारे बीच में रहने वाले शत्रु लोग அல்லேலூயா. लज्जित होकर जाएंगे। 17 வயசுல அவங்க சகோதரர்களுக்கு குழியில தூக்கி போட்டு விட்டு அனுப்பி விடுத்தாங்க. 17 उम्र में उनके भाई लोग उन्हें तो इसमें डालकर फिर उन्हें बेच देते हैं। அடிமையாக அனுப்பப்படுறாங்க. उनके भाई लोग वैसे किए, இப்ப இந்த பெண்ணு இப்படி நம்ம சொல்லிட்டா. लेकिन अभी ये स्त्री ऐसे बोलने लगी, ஏன்னா நிலங்கவ குடமிட்டதுன்னா நிறைய அழுதுப்பாரு. लेकिन बहुत वो तकलीफों को उठाया कर बोलते அது समय, முடிவு கிடையாது. அது முடிவு கிடையாது. लेकिन वो अंत नहीं है। இப்ப நமக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்கலாம். लेकिन हमें आने वाला कष्ट बहुत सी रहेगी। நம்ம அநியாயமாய் துன்பப்படும்போது தேவன் நின்று நம்மை ரட்சிப்பார். लेकिन अगर हमें अन्याय के साथ इस कार्य को देखेंगे तो लेकिन परमेश्वर हमारे साथ है। அவர் ஜீவனுள்ள தேவன். वो जीवित परमेश्वर அவர் है, பட்சபாதம் இல்லாத தேவன். वो पक्षपात नहीं करने நம்ம वाला परमेश्वर பாடுகளுக்கு है। கணக்கு வச்சிருக்காரு. लेकिन अन्य कार्य को परमेश्वर நம்ம நீதிக்கு கணக்கு வச்சிருக்காரு. हमारी नीति के लिए कार्य को समय रखा है। உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. हम अनीति के समान नहीं रहना है। நாமும் நம்ம பிள்ளையும் நம்ம சந்ததியும் நம்ம சபையும் நம்ம உறவினர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? हमें हमारी कलीसिया, हमारी बच्चे लोग, हमारे सबका संबंधी लोग आशीष को पाना है। ஆமீன் கனி உடையவர்களாக இருக்கிறோம். आत्मिक फलदायी के समान रहना है। யோசேப்பு அப்படி இருந்தார். यूसुफ उसी समान थे। 13 வருஷம் அவர் கஷ்டப்பட்டாரு. 13 साल वो तकलीफों को उठाए। 30வது வயசுல பார்வோன் போயிட்டாரு. எப்படி நிக்காரு? 30 साल में वो फारून के बीच में जाके खड़े होते हैं। தேவாவி யோசித்தை परमेश्वर की आत्मा यूसुफ के நானும் साथ நீங்கள் था। விசேஷித்தவர்கள். हम और अब विशेष के लोग हैं। காலேபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. कालेब को देखकर परमेश्वर कहते காலேப் हैं, பேரையாக்கி உடையவர். कालेब परमेश्वर की आत्मा रहने वाला है। அல்லேலூயா. அவன் கானான் தேசத்துக்கு போவான். वो कानान को जाएगा, நமக்குன்னு ஒரு கானான் தேசம் இருக்குது. लेकिन हमारे लिए कानान देश है, இன்மையிலும் மறுமையும் இருக்கிறது. यहाँ भी और आने वाले दिनों में भी। அதை யாரும் பறித்துக் கொள்ளாத படிப்பு. लेकिन कोई भी उसे हमसे छीन ना सकेगा। நம்ம ஆத்மாக்களை குறித்து எச்சரித்தார். हम आत्मा के बारे में हम जागृति के साथ रहेंगे। அல்லேலூயா. 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 பார்வோன் யோசேப்பை உயர்த்தினார். फारोन यूसुफ को ऊंचाई किया, பிரைம் மினிஸ்டராக உயர்த்தினார். और मिस्र देश में उन्हें मंत्री के समान बनाकर रखा। சகோதர அன்பு நிலைத்திருக்க கடவுள்னு வேதம் சொல்லுது. परमेश्वर का वचन कहता है भाईचारा ஆண்டவர் கட்டளை இடுகிறார் 13:1. भाईचारा खड़े रहने समय परमेश्वर इस कार्य को कहता है। அல்லேலூயா. அவன் துரோகம் பண்ண சகோதரரை நேசிக்கிறார்.
उनके भाई लोग उन्हें विरोध किया, फिर भी उनसे प्रेम करते हैं, உயர்த்துகிறார். ऊंचाई करते हैं। அப்போ யார் விசேஷித்தவர்கள்? कौन विशेष के लोग हैं? அவருடைய வாக்கின்படி நடக்கிறவர்கள் விசேஷித்தவர்கள். उनके वचन के अनुसार चलने वाले विशेष लोग हैं। நம்முடைய விசேஷத்தை யாரும் பறிக்க முடியாது. हमारी विशेषता को कोई छीन नहीं सकता। நம்ம ஏதேனும் தோட்ட உறவு உள்ளவர்களாக இருக்கணும். एक दिन वाटिका की समृद्धि को सहायता से रहना है। நம்மை தேடி ஆண்டவர் வருவார். हमें ढूंढकर परमेश्वर आएंगे, நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். हमें वो आशीष करेंगे। நமக்கு ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கிறது? हमारे अंदर कितने हमारे लिए आशीष कितने हैं? வசனத்தை கொண்டு அவருக்கு நம்ம போவோம். वचन को लेकर हम परमेश्वर की ओर जाना है। அல்லேலூயா. நமக்கு தேவத்திட்டம் இருக்குது. हमारे बीच में परमेश्वर की कार्य है। क्या कार्य है? நம்மளை காக்கும்படிக்கு. अगर अकाल आएगा तो परमेश्वर हमें संभालेगा। எல்லாருக்கும் பஞ்சமா இருக்கலாம். सब लोग को अकाल रहेगा, ஆனா எனக்கும் உங்களுக்கும் பஞ்சம் வராது. लेकिन मुझे और आपको अकाल नहीं आएगी। அன்னை இஸ்ரவேல் ஜனத்தை நிமித்தம் மற்ற தேசமும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு उन दिनों में इस्राएल लोगों के आशीष के निमित्त सारे लोग आशीष लोग पाए हैं। யோசேப்பை முன்னதாக கொண்டு போனார். इसलिए तो यूसुफ को पहले लेकर गए। நம்ம பஞ்சங்கள், अकाल, பற்றாக்குறைகள், कभी घटिया, இதால நம்ம அழியாதபடிக்கு लेकिन इन सारी चीजों में हमें मिटना नहीं चाहिए அவர் करता है। உள்ளங்கையில் நம்முடைய வரைபடம் இருக்கிறது. उनके हथेली में हमें परमेश्वर रक्षा कर चलाया நமக்கு है। ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். हमारे लिए जीवित நம்ம परमेश्वर है। மக்கள் மத்தியில சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கலாம். हमारे लोगों के बीच में हम दरिद्र होकर நம்முடைய रहेंगे, நாட்கள் வரும்போது அவர் உயர்த்துவார். लेकिन एक दिन आएगा परमेश्वर ऊंचाई करेगा। அவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன். वो हमें आदर करने वाला परमेश्वर है। அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத वो தேவன். वचन को ना बोलने वाला परमेश्वर है। சாபத்தை பற்றி சொன்னேன் உங்களுக்கு. मैं शाप के बारे में कहने लगी। நீங்கள் பாக்கியவான்கள். आप भाग्यवान हैं, உங்களுக்கு இந்த நாளில் எழுதியிருக்கிறது பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन जिस कार्य के लिए आपने लिखा गया वो स्वर्ग की ओर लिखा गया है। மறுரூபமாக வேண்டும். लेकिन हम रूपांतर होना है। தெளிந்த மனம் வரும்போதுதான் நம்ம மறுரூபமாக முடியும். अच्छी कार्य हमारे अंदर रहेते ही हम நமக்கு ஒரு நாடு இருக்கிறது. हमारे लिए एक देश है। அது நிச்சயமான நாடு. वो अनंत अनंत काल तक रहने वाला நம்ம है। தேவனை போல நம்ம இருப்போம். हम परमेश्वर के समान रहेंगे। எங்க இருந்தாலும் வழக்காடி சண்டை போட்டு எங்க பார்த்தாலும் சண்டை, சமாதானமே இல்ல. लेकिन इस जगह पर रहते समय जहाँ से भी देखेंगे झगड़ा की कार्य என் देखते இடம், हैं। உன் இடம் சண்டை போடுதாங்க. मेरी जगह तेरी जगह कर झगड़ा எனக்குள்ளது करते हैं। உனக்குள்ளது சண்டை போடுதாங்க. मेरा तेरा कर झगड़ा करते அன்பு हैं। தனிஞ்சு போச்சு. लेकिन प्रेम பொறாமை, பொறாமை. द्वेष करने लगे। அல்லேலூயா. நமக்கு இது தேவையில்லை. लेकिन ये जरूरी नहीं है। நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார். हमारे लिए परमेश्वर நமக்காக है। சகாயம் செய்கிறவர் இருக்கிறார். हमारे लिए सहायता करने वाला एक है। சாபத்தீடானதில் நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு शाप की कार्य हमें नहीं करना है। நானும் நீங்களும் எச்சரிக்கப்படுகிறோம். हम और आप जागृति के साथ இதை रहना ஒரு है। நாள் எனக்கு அவர் வெளிப்படுத்தினார். लेकिन एक दिन माँ நான் की चीज़ பேசுறதெல்லாம் बताने ஒருவர் लगे। எழுதி கொண்டிருக்கிறார். लेकिन जो माँ की कार्य இன்னைக்கு நான் பேசுறதை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். वो हमारी कार्य को लिख कर लेता है। உங்கள்கிட்ட கேட்பாரு, आपसे पूछेंगे, என்கிட்ட கேட்பாரு, उससे पूछेंगे। மற்றவங்களுக்கு பேசுனியே, नहीं दूसरे लोगों के लिए அவன் இத்தனை தேதி இவன் பேசினாலே நீங்க மாறுனீங்களா? इतने दिन में वो बातें की थी, क्या तुम बदल गए क्या? நம்ம மனம் புதிதாகட்டும். लेकिन हमारा मन नहीं होना है। நம்ம மனம் தெளிவாகட்டும். हमारा अंदर जागृति आना है। மரத்தின் அருகே கோடரி இருக்கிறது. கோடரி இருக்கிறது மரத்தின் அருகே. மத்தேயு 3 मत्ती 3 अध्याय में நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் உங்களுக்கு அக்கினியிலே போடணும். अच्छे फल ना देने वाला हर एक झाड़ को काट कर डालते हैं। வெட்டுட்டு அக்கினியிலே போடணும். वो काट कर अग्नि में डालते நல்ல हैं। கனி எதுவும் சொன்னா ஆவியின் கனி. अच्छा फल कौन सा है बोले तो आत्मा का फल। சகல விதத்தில் நற்குணங்கள். सारे कार्य में सत कार्य को होना है। நீதின வசனத்தின்படி நடக்குது. नीति बोलेगा तो वचन के अनुसार चलना है। எல்லா வகையும் உண்மை. हर एक कार्य में सच्चाई। அல்லேலூயா. हालेलुया। தூசி உதறி போடுவோம். हर एक धूल को हम झाड़ कर चलना है। கரைகிற அச்சவர்களாக மாறுவோம். दाग को हर एक दाग को मिटाकर चलना है। நமக்கு யார் எடுக்க முடியும்? हमारी पंख को कौन छू அவர் सकता है? ஆசீர்வதிக்கிறார். लेकिन वो हमें आशीष நான் करता திருப்ப है। முடியாது என்று பிள்ளையான் சொன்னான். लेकिन मैं इसे कर नहीं सकता कर बिलाम बोलने लगा। அதே போல நம்ம ஆசீர்வாதத்தை யாரும் திருப்ப முடியாது.
वैसी समान हमारी आशीष को भी कोई नहीं ले सकता है। விசுவாசத்தை தேவன் தருவார். वैसे विश्वास को हम सबके अंदर परमेश्वर दे रहे हैं। நீங்க உங்க பேரை எழுதாதவங்க வந்து எழுதிச்சு போகும்போது போங்க. பிறகு பண்டிகை நாள்ல உங்க பேரு குறைஞ்சிட்டு நம்ம சொல்லக்கூடாது.